வர்றது சாவு கிராக்கி காலையில வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓரமா போல. ஆரப்பாளையம் மதுரை மதுரை 121 பைபாஸ் மட்டும் ஏறு. பஸ் இடையில எங்கேயும் நிக்காது. மதுரை 121 மட்டும் ஏறு. அப்புறம் வாடிப்பட்டி இறங்கணும் செம்பட்டி இறங்கணும்னு சொல்லாதே. ஏம்பா சிங்கம், நீ என்னதான் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் 2 ஆள் உட்கார சீட்ல நீ ஒரு ஆள் உட்காருவியா? கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. இந்த ஒட்டகத்தை பாருங்கப்பா, இவன் உடம்புக்குள்ள 70 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேமிச்சு வச்சுக்குவான். பாலைவனத்துல 3 மாசம் வரைக்கும் தண்ணி இல்லாம கூட உயிர் வாழ்வான். நம்மளால ஒரு நாள் கூட தண்ணி இல்லாம இருக்க முடியாதுப்பா. இயற்கை ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு புத்திசாலித்தனமா சக்தி கொடுத்திருக்கேன்னு பாருங்க. நீ எங்க போனோம்? ஆரப்பாளையம் ஒண்ணு கூட. நீயே 4 ஆள் உட்கார்ந்துருக்க, சீட்ல உட்கார்ந்துருக்க. உனக்கு 4 டிக்கெட் தான் போடணும். இந்த யானை இருக்கானே, இவனுக்கு நினைவு சக்தி ரொம்ப அதிகம். இவன் வந்த வழியையும் பார்த்து மனிதனையும் எப்போதும் மறக்க மாட்டான். ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் எல்லாத்தையும் மறந்து. காலையிலேயே இப்படி 500 ரூபாய் எடுத்து நீட்டினா சில்லறைக்கு நான் எங்க போவேன்? நீ எந்த ஊர் போன? செம்பட்டி ஒண்ணு கொடு. மண்ட பையில, இது 121 மதுரை போறதுடா. பைபாஸ் எவன் புலாது பஸ் குறுக்க வர்றது சாவு கிராக்கி காலையில வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஓரமா போல. ஆரப்பாளையம் மதுரை மதுரை 121 பைபாஸ் மட்டும் ஏறு. பஸ் இடையில